டாஸ்மாக் நிறுவனங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு குறித்து சட்டசபையில் பேச எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் இன்று வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பிறகு மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேச அதிமுக சார்பில் 3 பேரின் பெயரை கொடுத்திருந்தனர். அதன்படி கேள்வி பதில் நேரம் முடிந்ததைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேச முயன்றார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, அதிமுக உறுப்பினர்கள் 2 பேர் விவாதத்தில் பேச உள்ளபோது எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதற்கு அனுமதிக்க முடியாது என்றும், நினைத்த நேரத்தில் பேச அனுமதிக்க முடியாது, விதிகளிலும் மரபுகளிலும் இல்லாதவற்றை பேச ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஏன் என்னை பேச அனுமதிக்க மறுக்கிறீர்கள் என்றும், எங்களை பார்த்து பயமா என்றும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர், இங்கு யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை என்றார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் சபாநாயகர் அப்பாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அதிமுக உறுப்பினர் அமளியில் ஈடுபட்டனர். பின்னர் டாஸ்மாக் நிறுவனங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு குறித்து சட்டசபையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்.